ஹலோ வியூவர்ஸ், நான் உங்களோட சிவசர்வேஷ். வெல்கம் டு சிவசர்வேஷ் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் தஞ்சாவூர் முருகன் டெம்பிள். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலமில் இருக்குது. இந்த இடம் வந்து மலைகளால் சூழ்ந்தப்பட்டிருக்கு. இது வந்து கோயிலை சுற்றி 2 மண்டபங்கள் இருக்குது. அங்கே நாரதர், பிரம்மா, விஷ்ணு மற்றும் முருகன் சிவனுக்கு ஞான உபதேசம் தர மாதிரி ஒரு சிலை இருக்குது. நான் ஃபஸ்ட்டு 2 நாரதரோட சிலையை பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஐயப்பனும் விநாயகரும் இருக்காங்க. ஐயப்பன் 18 படியோடு இருக்கார். அதை நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இங்கே தட்சிணாமூர்த்தி, அணையா விளக்கு, அது மட்டும் இல்லாமல் நவகிரகம், சண்டிகேஸ்வரர், இந்த மாதிரி சாமியெல்லாம் பார்த்தோம். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 3 கால் இருக்க சித்தர் இருக்கார். பக்கத்தில் அர்த்தநாதீஸ்வரர் இருக்கார். அந்த 3 கால் இருக்க சித்தர் யாருன்னு தெரிஞ்சுக்கிச்சா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ஸ்தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருமூலர் அப்படின்னு ஒரு சித்தர் இருக்கார். அவரோட சிஷ்யன், அவரோட பேர் காலங்கிநாதர். அந்த காலங்கிநாதர் இங்கே வந்து 1000 வருடமாக தவம் செய்கிறாரு ஈஸ்வரனை நோக்கி. அப்போது ஈஸ்வரன் வந்து மனம் இறங்கி அவருக்கு ஈஸ்வர பட்டம் கொடுக்குறாரு. அப்போது அவர் சித்தேஸ்வரர் ஆகி கீழே வந்து சாமியாக இருக்கார். நான் கீழே போனேன்னா அவரை காட்டுறேன். இப்போ நாங்கள் மலைக்கு மேலே முருகன் கோயிலில் இருக்கோம். இந்த காலங்கிநாதரோட சிஷ்யன் தான் போகர். போகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பழனியில் இருக்கிற நவபாசான சிலையை செஞ்சவர். இங்கே 2 மண்டபம் இருந்தது. அதில் ஒன்றுத்தில் நாரதர் இருக்கார். இது பிரம்மா, இவர் விஷ்ணு. இங்கே முருகப்பெருமான் சிவனுக்கு உபதேசம் பண்ணுறாரு. இந்த சிலைகள்லாம் இங்கே வந்தால் நீங்கள் பாருங்கள். இங்கே தான் அந்த ஃபேமஸ் லைன், கஞ்சமலை சித்தர் போட்டும் ஸ்கந்தகிரி குருநாதான்ற லைன் வந்து இங்கே தான் எழுதியிருக்காங்க. இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குது, வந்து விசிட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மூலவரும் ரொம்ப அழகாக இருக்கார், உற்சவரும் அழகாக இருக்கார். நீங்கள் வந்து இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். அண்டர் வெல்கம் சிவசர்வேஷ். பாய்.